ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகை சமையல். நம்ம வந்து இன்றைக்கி மேகி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மேகி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு மேகி பேக்கெட் எடுத்துருக்கேன், ஒரு முட்டை எடுத்துருக்கேன், கொஞ்சமாக வந்து பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், கேரட்டும் பீன்ஸும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் எடுத்துருக்கேன், தேவையான அளவு உப்பு, ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன், ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் எடுத்துருக்கேன். அதை நல்லா வந்து விதையெல்லாம் எடுத்துகிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மேகியில் பார்த்திங்கன்னா ஒரு 5 பீஸ் இருக்கும். இது பார்த்திங்கன்னா வந்து மேகிலே நமக்கு அது உள்ளேயே நான் சேர்ந்த மாதிரி வந்து பவுட்ரு கொடுத்துருப்பாங்க. அதையும் வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்துக்கலாம். இந்த பவுட்ரு மட்டுமே நம்ம போட்டாலும் நல்லா தான் இருக்கும். இதுக்கு கூடவே கொஞ்சமாக நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து அடுப்பில் வந்து கடாயை வச்சு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மேகி எந்த அளவுக்கு வந்து வேகுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வச்சுக்கலாம். அதை போட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன், எண்ணெயும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துருக்கேன். ஏன் எண்ணெய் சேர்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ தான் கொஞ்சம் உதிரி உதிரியாக வரும். அந்த மேகி முழுகிற அளவுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம போட்டு ரொம்பலாம் வேக வைக்கணும்னு தேவையில்லை, ஓரளவு நம்மளுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிடும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதை நல்லா வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடையில் பார்த்திங்கன்னா தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அந்த ஒரு முட்டை வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லாவே நம்ம வந்து பொரித்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். சில பேர் வந்து இது வந்து காயோடையே போட்டு வேக வச்சுருவாங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா காயோடையே எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒரு மாதிரி ஒட்டிக்கும். நம்ம தனியாக பொரிச்சு வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும். இப்போ அதே கடாயிலே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு நல்லாவே பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதோட சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து அதிகமாக வதக்கணும் அப்படின்னு சொல்லி தேவையில்ல, ஓரளவு வதக்குனாவே போதுமானது. பசங்க பார்த்திங்கன்னா தனியாக நம்ம வந்து காய் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் பொரியலாகவே குழம்புல சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி மேகினாவே பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா. இது மாதிரி மேகியோடு நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் மேகியோடையே சேர்ந்த மாதிரியே சாப்பிட்ருவாங்க. இப்போ கேரட் பீன்ஸ் எல்லாமே போட்டு நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த காய்க்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கிறேன். இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. அது நல்லா காய் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம மேகியை சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாய், ஏன்னா நம்ம மிளகாத்தூளும் போட்டிருக்கோம், உங்களுக்கு தேவைன்னா வந்து நீங்கள் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் விதை எல்லாமே எடுத்துகிட்டு நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட இது வந்து ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துங்க, இல்லாட்டி வந்து பரவாயில்ல. கொஞ்சமாக வந்து சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். இது வந்து கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். இப்போ மஞ்சத்தூளும் வந்து மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன். இப்போ மேகியோட வரும் இல்லையா பவுட்ரு, அந்த பவுட்ரு இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து அந்தளவுக்கு காரம் இருக்காது, அதுக்காக நான் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துங்க.
ஏன்னா வந்து மேகி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால். இப்போ நம்ம வந்து மேகியை வடிகட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதோட சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த மசாலா எல்லாமே அந்த மேகியோட கலந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா முட்டை, அதை வந்து நம்ம மேகியோட சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை தழை சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, சுட சுட மேகி வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. பசங்க பார்த்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நாங்கள் வீட்டில் அந்த மேகி செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே காலி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.